வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். நேற்று ஃபுல்லாக ஒரு கோயிலில் தான் தூங்கியிருந்தேன். மழை பெஞ்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கினேன். அப்படியே கோயிலில் தூங்க வேண்டியதாகிடுச்சு. நேற்று ஒருத்தர் வந்தார். ஈவினிங் நைட்டு ஒரு கரெக்டாக 8 மணி போல் ஒருத்தர் வந்துட்டு, என்னப்பா தம்பி இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா நான் இந்த மாதிரி யூடியூப் ட்ராவலர், இந்த மாதிரி மழை பெய்கிறனால தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னார், உனக்கு என்னப்பா தேவை, யூடியூபர்னு வேறு சொல்லிட்டேன், சொல்லு உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா இந்த மாதிரி போயிட்டுருக்கேண்ணா, நைட்டு எதுவும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டார். சாப்பிடணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில, மழை வேறு பெய்யுது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணார், அவர் கார் வச்சுருந்தார். டைரெக்டாக நேராக வீட்டுக்கு போயிட்டு, அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ அதனால் நேராக வீட்டுக்கு போயிட்டு திரும்ப மெடிக்கல் ஷாப் தான் வரணும்னு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் செஞ்ச சாப்பாடை கொண்டு வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு, அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலே சாப்பிட்டுட்டு கோயிலே தூங்குப்பா அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்னேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 10 மணி மேலே இருக்கும். கொசு பயங்கரமாக கடிச்சிச்சு கோயிலில். சரி என்னடா பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவர்கிட்டே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் நம்பர் வாங்கி வச்சுருந்தேன். அவர் ஃபோன் நம்பர் வாங்கி அவருக்கே ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், இது பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் என் மெடிக்கல் ஷாப்பில் எதுவும் இல்லைப்பா, ஓடமாஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு பூண்டு வாங்கிட்டு வரேன். பூண்டு நல்லா இது பண்ணி அப்ளை பண்ணிக்க, உடம்புல அப்படிங்க உனக்கு கொசு கடிக்காது அப்படின்னாரு. அவர் கொண்டு வந்தார், ஊதுபத்தி கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் இது கொண்டு வந்தார், பூண்டு கொண்டு வந்தார். ஸோ எல்லாமே இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி நேற்று நல்லா தூங்கினேன். ஸோ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் பேர் அனில்குமார். அனில்குமார். அதான் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான். சரி அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்டோரி, வேறு ஒன்றும் இல்லை. நேற்று தங்கின ஸ்டோரி. ஸோ இந்த கோயில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்றேன். காமிச்சிட்டு இங்கேருந்து நம்ம 80 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஃபோர்ட்டுக்கு தான் போக போகிறோம். அதான் பிளானில் இருக்கேன். கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன், யோசிச்சு தான் பேசுவேன். தொண்டையில் புண்ணு இருக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வாங்க கிளம்பலாம். ஜஸ்ட்டு ஒரு அரௌண்ட் காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஒரு தண்ணி போகிறத இப்போ தாங்க பார்க்குறேன். அழுக்காக தான் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. கேரளா சைட்லலாம் சூப்பராக நீட்டாக போகுது. அங்கே பாருங்கள், க்ளீனாக கூட இருக்குது. குளிக்கணுன்ற ஆசையாக தான் இருக்குது, ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. சரி இங்கே வேணாம், வேறு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியே லெஃப்ட் கேட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். என்னன்னே தெரிலங்க, ரொம்ப வெயில் அடிக்கும் போதே மழை பெஞ்சதுனால கிளைமேட் சரியினால இங்கே வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குதுங்க. இங்கே அப்படியே வலிச்சு ஒரு மாதிரி புண்ணு மாதிரி ஆகி என்ன பேசுகிறதுன்னே தெரில, எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. பேச்சே வரமாட்டேங்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கேருந்து மூவே பண்ண முடியாது. கண்ணெல்லாம் திரும்ப ஹீட் ஆகுது, திரும்ப நடக்க முடியல, உள்ளங்கால் திரும்ப வலிக்குது, எல்லா இதுவும் ஆகுது. ஒரு விட பக்கத்தில் எதுவும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். பட் அந்த 4 வேறு போய் ஆகணும் கண்டிப்பாக.
போய் ஆகணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன் கோயிலேருந்து. எவ்வளோ நேரம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பாருங்கள் வெயிலை. இந்த மாதிரி மாறி 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 கிளைமேட் மாறிட்டே இருக்கனால சரியான காய்ச்சல் நிறைய பேருக்கு ஆயிருக்கும் போல் இந்த இடத்துல, சரியாக தெரில. பட் இங்கே கூட நான் ஒரு கார் செட்டில் தான் வந்து கொஞ்சம் உட்காந்துருக்கேன். மழை பெய்யறதுனால பெர்மிஷன் கேட்டு சேர் கொடுங்க சார், நான் கொஞ்சம் மழை நிற்கிற வரைக்கும் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இங்கே கூட ஒருத்தர் சொன்னார், கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கனா எனக்கும் காய்ச்சல் சார் அப்படின்னாரு. நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது போல. வந்துக்கிட்டு இருந்தேன், வரும்போது ஒரு 2 பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப டல்லாக போயிட்டுருக்காரு, அந்த மாதிரி கோயில் பக்கம் போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க சொல்லலான்னு சொல்லிவிட்டு நான் போகிற பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெரிய கோயில் இருக்குது, அங்கே அன்னதானம் போடுவாங்க, சேம் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு என்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு கொடுத்துருவாங்க. தேவேந்திரன் வெங்கடேஷ். அவ்வளோதாங்க, போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இன்றைக்கி போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கிளைமேட் சரியாக இல்லை. மார்னிங்லேருந்து கிளம்புனேன், சன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான்னு பார்த்தா அடுத்தடுத்து மழை பெஞ்சு ஒரு மாதிரி டயர்டாகுது. இது ட்ராவல் பண்ணாலே ஆளை டயர்டாகிடுது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ உள்ளே போவோம், சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம், சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், மற்றது அப்புறம் பேசிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நம்ம ஃபோர்ட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நினச்சோம், ஆனால் வந்து ஒரு அதுவாகவே டைமே வந்து நம்மளை கரெக்டாக வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈசன் இருக்கார், சிவன் இருக்கார். ஒரு நல்ல லொக்கேஷன் தான் இவங்களே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்கிற இடம் ஃபுல்லாக வீடியோ எடுப்போம். பேசக்கூட முடியல. ஸோ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். அன்னதானம் முடிஞ்சது, சாப்பிட்டாச்சு. சுட சுட வச்சுருந்தாங்க, பாயாசம் அது இதுன்னு நிறைய போச்சு. டக்குன்னு கவனிக்க முடியல, அப்படியே கடகடன்னு சாப்பிட்டேன். அடுத்தடுத்து வந்துட்டு சுட சுட ஊற்றிட்டு இருந்தாங்க, கவனிக்க முடியல. சாம்பார் அப்புறம் பாயாசம் அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கே உட்காரலாம் கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். ஆனால் சரி ஆமாட்டிது, கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டயர்டாக இருங்க, தூங்க சொல்லுது, உடம்பு தூங்க சொல்லுது. பட் மனசு வந்து கிளம்புங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒன்று பண்ணுறேன், கொஞ்சம் சரியானால் வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். சப்போஸ் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் போகுது அப்படின்னா நான் ஒரு 2-3 ஷார்ட் இங்கேருந்து சும்மா ஒரு ஷார்ட் எடுத்து இதெல்லாம் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம், கொஞ்ச நேரம் யோசிச்சு நான் சொல்கிறேன். யோசிச்சு பார்த்தேங்க, ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் சும்மா இந்த வெளியே பார்க்குற கடற்கரையோடு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலான்றேன். ரொம்ப அந்த தொண்டை புண்ணு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேச பேச வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன்னு தெரில. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. நாளைக்கு கண்டிப்பாக சரியானு நினைக்கிறேன், பார்க்கலாம்.